நம்ம ராஜேஸ்வரி அவங்களோட அடுத்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்க, அப்படி என்ன அவங்க அடுத்த திட்டம் அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம், பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். கோர்ட்ல ஒரு வழியா விஜய் வந்து நிரபராதின்னு நிரூபிச்சிட்டாங்க. அது காரணம் ராஜேஸ்வரியோ யாரும் இல்லைங்க, அவரோட பைனான்சியர் தான். ஸோ அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் நம்ம மல்லி வந்து அவங்க பெரியம்மாவுக்கு சீரியஸா இருக்கின்ற போன் கால் வந்ததுனால வேற வழி இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. எதுக்காகனா நம்ம பெரியம்மா பாக்குறதுக்கு. இன்னொரு பக்கம் நம்மளோட விஜயா வெல்கம் பண்றதுக்கு மல்லி இல்லைங்க வீட்டுல. ராஜேஸ்வரி தான் ஆரத்தி எல்லாம் எடுத்து பொட்டை வச்சு நம்ம விஜயை வந்து வீட்டுக்குள்ள கூட்டு போறாரு. அந்த டைமிங்ல தான் ராஜேஸ்வரி மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுறாங்க. உடனே நம்மளோட விஜய் வந்துட்டு தூக்கிட்டு உள்ள போறாங்க. விஜய் அதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு நம்ம மல்லி கிட்ட தேவையில்லாம சண்டைக்கு போறதுக்காக பிளான் எல்லாம் தீட்டிட்டாங்க இல்லையா நம்ம ராஜேஸ்வரி ஆல்ரெடி. அதெல்லாம் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க. என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சினி போய் என் துணியெல்லாம் எடுத்து வைப்போன்னு சொல்ல, என்னக்கா என்னாச்சுன்னு கேட்க, நான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்ல, ஏன் என்னாச்சுன்னு கேட்க, அதுக்கு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க, நீ ஜெயிலுக்கு போனதுக்கு, அதுக்கப்புறம் உன்னை இப்ப வெளியே எடுக்கூடாம வக்கீல வரவிடாம பண்ணதுக்கு, பத்தாததுக்கு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு மல்லி வந்து இப்ப சண்டை போடுவா. எது சொன்னாலும் நீ தான் கேட்பியே, அதனால இதை நீ தான் நம்புவியே, அப்ப நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட இல்லாத பொள்ளத்தெல்லாம் சொல்லி ராஜேஸ்வரி அப்படியே மைண்ட் வாஷ் பண்றாங்க. உடனே நம்ம விஜயம் வேற வழி இல்லாம என்னடா பண்றது சொல்லிட்டு அக்கா பேச்சு தான் தக்கா பேச்சுன்ற மாதிரி நம்பிட்டு இருக்காரு. உடனே நம்ம மல்லியும் கரெக்டா வராங்க. அவங்களும் கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே மல்லி கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சொல்ல, என்ன நான் உள்ள போனதுக்கு எங்க அக்கா தான் காரணம், பொய் கேஸ் போட்டதுக்கு என் அக்கா தான் காரணம், ஃபேக்டரி எரிஞ்சதுக்கு எங்க அக்கா தான் காரணம், நான் வெளியே வராம தடுமாறதுக்கு என் அக்கா தான் காரணம், அதான் சொல்ல போறேன். ஆமாங்க, அவங்க தான் காரணம், எல்லாம் உண்மை, அவங்க விஷங்க அப்படின்னு சொல்ல, அவங்க ஒன்றும் விஷம் இல்லை மல்லி, நீ தான் உன் மனசு ஃபுல்லா விஷத்தை வச்சு சுத்திட்டு இருக்க. அதனால நான் என்ன சொல்றேன் தெரியுமா, தயவு செஞ்ச மாதிரி பேசாத, எங்க அக்காவை பத்தி தப்பு தப்பா பேசாத அப்படின்னு நம்மளோட விஜய் சொல்லிடுறாங்க. உடனே நம்ம மல்லியோ, நான் எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டீங்களே, நீங்க பட்டாலும் திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கோவத்துல கத்திடுறாங்க. விஜயோ, அவங்க எல்லாம் எந்த தப்பு பண்ணது, எல்லா தப்பும் நீ தான் பண்ணிருக்க, சும்மா அவங்கள குறை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட விஜய் கத்தி விட்டுறாரு. இதனால கோவம் வந்தவங்க, என்ன இப்ப உங்களுக்கு பிரச்சனை, நான் சோத்துக்காக ஆல்ரெடி நினைச்சிட்டீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஆமா இஷ்டம் வந்தாரு கஷ்டமா போன உடனே அந்த டைம்ல டிவோர்ஸ் பேப்பர் அவர் நீட்டுறாங்க. உடனே டிவோர்ஸ்ல சைன் பண்ணி கொடுத்துருந்தா நீங்களே வச்சுக்கோங்க நான் போயிடறேன்னு சொல்லிடுறாங்க. பத்தாவதுக்கு சென்டிமெண்டலா 2 டைலாக் வேற விடுறாங்க. வெண்பா குட்டி, நான் எங்க இருந்தாலும் இந்த காத்துல இந்த சுவாசத்துல கண்டிப்பா நீ நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணம் என் மனசுல இருக்கும். எதையுமே புரிஞ்சுக்காத உன் டாடா கூட இருக்கிறத விட நான் தனியா போயிட்டு இருந்தாலும் நிம்மதியா இருப்பேன். வீணா அங்கிருந்து நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு அதை நானும் பார்த்து நானும் கஷ்டப்பட்டது நல்லா இருக்காது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி எல்லாம் மூட்டை முடிச்சல கட்டி மொத்தமா எடுத்துட்டு போடின்னு சொல்றாங்க. இவங்களும் மூட்டை முடிச்சல கட்டிட்டு போறாங்க. ஆனா அவங்க வீட்டை விட்டு போறதுக்குள்ள தடுக்க யாராவது வருவாங்களா மாட்டாங்களா, அதில் நான் சொன்ன அதே கான்செப்ட் தாங்க. தடுக்க யார் வரா, அரவிந்தா பெரியம்மா கொண்டு வந்த ஆதாரம் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் 2 நாளைக்கு இதே கண்டென்ட் ஓடுங்க. ஸோ போர் தான், என்ன பண்றது, வேற வழி இல்லை. சீரியல் இப்போதைக்கு நாளைக்கு தான் நடக்க போகுது. இன்னைக்கு விஜய் வீட்டுக்கு வந்துட்டாருங்க. ஓகேங்களா, ஆரத்தி எடுத்தாச்சு, மல்லி அவங்க பெரியம்மா பார்க்க போயிட்டு வந்தாச்சு. ஆனால் ராஜேஸ்வரியோட அடுத்த சதி திட்டமும் ஆரம்பம் ஆயாச்சுங்க. அடுத்த காயை மூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா சுறுசுறுப்பா நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்றேன். வீடியோ பிடிச்சவங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணி தான் இருக்கீங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. எனவே அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, என்னன்னு கேக்குறீங்களா, உன்குழாய் நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அது என்னடா உன்குழாய்னு கேட்டீங்களா, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் போன வீடியோல யூடியூப். ஸோ அதே தாங்க, தமிழ்ல தூய் தமிழ்ல பேசலாம் நினைக்கிறேன், பட் முடியல. தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.